வணக்கம், வெல்கம் டு nanjildiaries. இன்றைக்கி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான தேங்காய் பால் முறுக்கு தான் பார்க்க போகிறோம். அந்த முறுக்குக்கு என்னென்ன தேவைங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். முறுக்குக்கு நான் 1 கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப்பு வறுத்து பொடிச்ச உளுந்த மாவு எடுத்திருக்கேன். மிக்சியில் நல்லா பொடிச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் எள்ளு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வெண்ணெய், அப்புறமா தேவையான அளவு உப்பு. இதை நீங்கள் புழுங்கரிசியில் கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது நான் கடையில் வாங்கின இடியாப்ப மாவு தான். ஸோ உளுந்தை நல்லா செவக்க வறுத்துறாதீங்க, முறுக்கு அப்புறமா செவந்துடும். ஸோ லைட்டாக வாசம் வர வரைக்கும் வறுத்து பொடிச்சு ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா எள்ளு, ஜீரகம் இதெல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த முறுக்கு மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வெண்ணெயை நல்லா சூடு பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெண்ணெய் வேண்டாட்டா நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் பால் ஊற்றி நம்ம முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேங்காய் பால் நீங்கள் பத்தலைன்னா தண்ணி கூட கொஞ்சம் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சாஃப்டாட்டு முறுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை ஒரு வெள்ளை துணியை போட்டு, வெள்ளை துணின்னு இல்லை, ஒரு காட்டன் கிளாத் போட்டு நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். இப்போ முறுக்கு சுடுறதுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். இந்த அச்சு தான் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இந்த மாதிரி 2 கரண்டியில் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அதை எடுத்து போடுறதுக்கு சௌரியமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம முறுக்கு மாவு எல்லாத்தையுமே புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இந்த சூடான எண்ணெயில் நம்ம முறுக்க போட்டுடலாம். இந்த மாதிரி கரண்டி நீங்கள் யூஸ் பண்ணி போடும்போது உங்களுக்கு பயம் இல்லாமல் கையில் எண்ணெய் தெறிக்காமல் நீங்கள் முறுக்கு சுட்டு எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரண்டியில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா நம்ம முறுக்கை மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். இந்த தேங்காய் பால் முறுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்குங்கிறதுக்காக தேங்காய் பால் ஜாஸ்தியும் இதில் ஊற்றிடக்கூடாது. இப்போ முறுக்கு நல்லா பபிள்ஸ் எல்லாம் அடங்கி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முறுக்கு பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அதை எடுக்கிறதுக்கு. ஸோ பாக்கி இருக்க மாவு எல்லா மாவையுமே முறுக்காக சுட்டு எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முறுக்கு எல்லாமே நம்ம சுட்டு எடுத்துக்கிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நான் உடச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த தீபாவளிக்கு மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த தேங்காய் பால் முறுக்கை செஞ்சு பாருங்கள். எப்பவும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.